திருவண்ணாமலை அருகே பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக சூழ்ந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமாக இருக்கிறது. அந்த தீயை அணைக்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட கொழுந்துவிட்டு எரியக்கூடிய தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக கரும்புகை சூழ்ந்து பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றது. இதன் காரணமாக அந்த சுற்றுவட்டார பகுதி சேர்ந்த மக்களும் இதன் மூலமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை முழுவதுமாக அணைக்கக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தீ விபத்து ஏற்பட்டது முழுமையாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது தீ முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டாலும் கூட அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தீ விபத்து தொடர்பான காட்சியை நாம் பார்க்கலாம். தீயணைப்பு வீரர்கள் மிக கடுமையாக போராடி 3 மணி நேரத்திற்கு பிறகு தீயை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீ என்பது முழுவதுமாக அணைக்கப்பட்டாலும் கூட அந்த புகை வெளியேற்றக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்ந்து இந்த கரும்புகை வெளியேறிக் கொண்டிருக்கிறது. அது அடங்க சில மணி நேரங்கள் ஆகும் என்பதால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது.